மேரேஜ்ன்னு எடுத்துக்கிட்டாலே, நீ லவ்ன்னு விழுந்திருந்தாலே, நீ வந்து நெனச்சிருப்ப லைக் நம்ம லைஃப் வந்து இப்டி இருக்க போது. ரொம்ப நல்லா இருக்க போது. நம்ம ரைட் டிசிஷன் எடுத்திருக்கோம். வி ஆர் கோயிங் டூ செட்டில் ஆஸ் அ ஃபேமிலி அப்டின்ற ஒரு ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து இருந்திருக்கும். பட் நீ ஒரு லைஃப் இமேஜின் பண்ணியிருப்ப. அது அங்க நடக்கலன்னு இருந்தப்போ அது எப்டி இருந்தது? ஆல்ரெடி எனக்கு வந்து பாஸ்ட் ட்ராமாஸ் இருக்கு. அம்மா, அப்பா டிவோர்ஸ்ல. ம். ஸோ, அதனால நான் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் யோசிச்சு டிசிஷன் எடுக்கணும் அப்டின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஆனா, லவ்ன்ற ஒரு விஷயம் வந்தாலே நம்ம வந்து வீக் ஆயிடுறோம். ம். பொண்ணுங்க, மெயினா பொண்ணுங்க வந்து. ட்ரூ, ட்ரூ, ட்ரூ. ரொம்ப வீக் ஆயிடுறோம். ஸோ, அவங்க ஒரு ஃபேஸ காட்டும்போது, ஓகே அப்டின்னு நம்ம நம்புறோம். ஓகே இவங்க நம்ம நல்லா பார்த்துப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம். அதுக்கப்புறமா அது இல்லன்றபோது பயங்கரமா பிரேக் ஆனேன் நானு. ம். அம்மா, அப்பா இப்டி ஆயிடுச்சு. ஸோ, நம்மளாவது நம்ம கரெக்ட்டா லைஃப் பார்ட்னர சூஸ் பண்ணணும் அப்டின்னு சொல்லி நான் யோசிச்சேன். ஆனா, அங்க நடக்கலன்னும்போது, ச்சே நான் அம்மா, அப்பா மாரி தான் நம்மளும் ஆயிட்டோம்ல. ஷோ. அப்டின்ற மாரி இருந்துச்சு. ம். எனக்கு கரெக்ட்டா டெசிஷன் எடுக்க தெரியலையா? ஏன் இப்டி ஆச்சு? அப்டின்ற மாரி. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம், ஓகே ஃபைன் வேண்டாம் நமக்கு எதுவுமே வேணாம். நம்ம தனியாவே இருந்துக்கலாம். ம். நம்ம தனியா இருக்கிறது ஒண்ணும் புதுசு கிடையாது. ம். ஸோ தனியாவே இருந்துக்கலாம். இன்னொரு விஷயத்துல ஏமாறுறதுக்கு நம்ம அந்த ஒரு அந்த சக்தி இல்ல எனக்கு தாங்குறதுக்கு. ஓகே ம். ஃபைன் போதும். அப்டின்ட்டு ஆயிடுச்சு.